நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமாயா? இருட்டுக்குள்ள ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஆனா இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். நல்ல தூங்கலாம். இருட்டுக்குள்ள களவாங்கத்தமோ நல்ல தூங்கலாம். இருட்டுக்குள்ள தூங்கணும்னு சொன்னா அதுக்கு கூட காத்தாடி வேணும். ஓ, காத்தாடி வேற தேவைப்படுது. காத்தாடி இருந்தா தான் கண்ணுல ஆத்தாடின்னு உறக்க வரும் பாத்துக்கோ. அப்படி ஆத்தாடியும் தூங்குவோம். ஆமா, ஏற்கனவே ஒரே வெக்கையா இருக்கு. சார மழை ஒத்த சொட்டு கிடையாது. காலத்திலயும் மழை கிடையாது. இன்னும் புரட்டாசி மாசம் பிறந்து மழை பெஞ்சு செழிச்சாத்தான் நம்ம குடி தண்ணியே கிடைக்கும். டேம்ல ஏற்கனவே தண்ணி கிடையாது. 2 டேமும் வத்தி போச்சு. மணிமுத்தாரும் வத்தி போச்சு, பாவநாசமும் வத்தி போச்சு. ஆத்துல தண்ணி பெரிய ஆத்துல தண்ணியே கிடையாது. குடி தண்ணிக்கு என்ன செய்யப்படும் தெரியல. அப்போ உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியாது. நம்ம இருட்டுக்குள்ள எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல கரண்டே இல்லாம வாழ்ந்திருக்காங்க. அந்த காலத்துல மணல வழக்க பொறிச்சு வச்சுக்கிட்டு சின்ன அரிக்கிராம ஏத்தி வச்சு ஒரு கோட்டை நெல்ல அவிச்சு தட்டிடுவாங்களாம். ஒரு கோட்டை அவிச்சு தட்டிடுவாங்க. விடிய விடிய பார்த்திருக்காங்க. அப்போ அந்த காலம் பைத்தியாரப்பே காலம். மண்ணெண்ண வழக்க வச்சுக்கிட்டு. ஆனா இப்போ நம்ம வீட்டுல கரண்ட் இல்லாம நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியல பாத்துக்கோ. ஏன் இருக்க முடியல? ஏன் இருக்க முடியலையா? நம்ம தாய்மார்கள் எல்லாரும் காலையில எந்திரிச்ச உடனே இந்த பிள்ளைகளை பூரா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கணும் பாத்தியா? இந்த ஐயாக்கமார பூரா வேலைக்கு அனுப்பணும். அதுக்காக ராத்திரி நேரமே மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. ஆமா, சரி. மாவு பாக்கெட் ராத்திரிக்கு வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு காலையில அந்த பாக்கெட்டை உடைச்சு ஊத்தி அதுலதான் தோசை இட்லி. அப்போ அப்படி கிடையாது. அப்ப தோசை மாவு வேணும்னு சொன்னா ஆட்டு உரல்ல மாவாட்டி அப்ப சாப்பிட்டாங்களாம். பெரிய பெரிய ஆட்டு உரல் அடங்கும் வீட்டுல. ஆட்டு உரல்ல மாவாட்டி தோசை சுட்டாங்கன்னா 4 சோளத்தை ஊற போட்டு மாவாட்டினா வெறும் 7 சோள தோசை தான் இருக்குமா ஐயா? அப்ப எப்படி இருக்கு தோசை? 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. 7 தோசையில ஒரு தோசை சொட்ட தோசை. 6 தோசை தான் நல்ல தோசையா வருமா? மாவு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. 7வது தோசைக்கு மாவு கொஞ்சம் குறையா இருக்குமா? 6 தோசை சுட்டு முடிச்சிருவாங்க. நான் சொன்னதை இப்ப சொல்லு. எப்படி? 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. 7 தோசையில ஒரு தோசை சொத்த தோசை. பாத்தியா, உனக்கு வரல. நல்ல நாக்க வளைச்சு சொன்னாதான் வரும். பல்லு போனா சொல்லு போச்சு. எனக்கு பல்லு சரி கிடையாது. சரி, கடா பல்லு 2-3 பல்லு வேற. சாயண்டுக்காரு சொல்லுவாரு பாரு. அண்ணாச்சி சொல்லு பாப்போம். அவர் சொல்லிட்டாருமா? இல்ல அவருக்கு வரல, உனக்கு வரணும்ல. நீ சொன்னாதான் உனக்கு பங்கு. அவர் நல்லா சாப்பிட்டா வரும். சொல்லுங்க பாப்போம். 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. பாரு, நீ சொல்லி முடிக்க முன்ன உன் பேத்திய வயசுக்கு வந்துருவா. வேகமா சொல்லணும். 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. 7 தோசையில ஒரு தோசை சொட்ட தோசை. உங்களுக்கு நாக்கு நெடு நாக்கு. அதான். அப்போ அந்த 4 தோசைனா ஒரு தோசைய பார்த்தா நம்ம 2 கையை சேர்த்தா சாணிய வரட்டி தட்டி போட்ட மாதிரி இருக்குமா? மொத்து மொத்துன்னு. இப்ப உள்ளவங்க எல்லாம் நம்ம வெறும் 6 தோசை கூட சாப்பிட மாட்டோம். நீ சொன்ன மாதிரி எள்ளுப்பொடி வச்சா அதுக்கு அப்படி மணக்குமா? நல்ல மணக்கும். பிறகு அப்போ உள்ள தாய்மார்கள் எல்லாரும் ஆட்டு உரல்ல மாவாட்டினாங்க. ஆனா நம்ம தாய்மார்களுக்காக ஆட்டு உரல்ல மாவாட்ட கஷ்டமா இருக்குன்னு ஒரு காலத்துல கிரைண்டர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. கிரைண்டர்னா நல்ல லட்சுமி கிரைண்டர். அந்த காலம் சீதனமா கொடுத்தது எல்லா வீட்லயும் இந்த லட்சுமி கிரைண்டர் தான் இருக்கும் பாத்துக்கோ. அந்த லட்சுமி கிரைண்டர்ல கொஞ்ச நாள் மாவு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க.
மாவு நல்லா தான் ஆட்டுது. சரி. இருந்தாலும் அந்த குழவி கல்ல தூக்கி கழுவ முடியலையா? என்ன ஒரு அதிசயம். அதுக்கு அந்த கிரைண்டர் தூக்கி தூர போட்டாச்சு. அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் ஒண்ணு கொடுத்தாங்க. ஆமா கொடுத்தாங்க. அதுவும் மாவு நல்லா ஆட்டுது. திடீர்னு நின்றும் பாத்துக்கோ. ஆமா அப்படித்தானே இருக்கும். அப்ப அதுவும் வேண்டாம்னு 50 ரூபாய்க்கு கடையில போட்டுட்டு வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் எப்பாடு பட்டாவது இப்ப மாவு ஆட்டி அத பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இன்னைக்கு தெருவுல விக்கி. மாவு மாவு தோசை மாவு தோசை மாவு, ஆப்ப மாவு ஆப்ப மாவு, இட்லி மாவு வேணுமா இட்லி மாவு, உங்களுக்கு என்ன மாவு தேவைப்படுதோ அப்படின்னு ரோட்ல வாங்கிடலாம். இப்போ வியாபாரம் நடக்கு. அவர் எப்படி ஆட்டினாரோ எதை போட்டு ஆட்டினாரோ அது யாருக்கு தெரியும்? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த மாவை வாங்கி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு, இது எந்த ஊர்ல? எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். இது புதுசா இருக்கு. இட்லியை சுடணும், தோசையை அவிக்கணும். தோசை அவிக்கணுமா? அப்படி 4 நாளைக்கு ஆச்சிக்கு செஞ்சு கொடு. ஆச்சி என்ன மாதிரி வீங்கிடுவா. யாருக்குனே வீங்கி போய் தான் இருக்கா? அப்படியா? மேல வீங்கறானா வாசல் இடிச்சா ஒண்ணும் பரவாயில்லை. அப்ப வேண்டாம் வேண்டாம். அப்ப இந்த இட்லிக்கு தோசைக்கு சட்னி வைக்கணும் பாத்தியா? ஆமா. தேங்காவை சில்லு போட்டு அந்த அம்மா மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டுருப்பாங்க. அரைக்கணும்னு அப்பந்தான் போய் சுவிட்ச போடுவா பாரு. போடுவா. அப்பம் பார்க்க படக்குன்னு கரண்ட் போயிடும். ஐயோ. நான் அம்மாவுக்கு வரும் பாரு கோவம். வராம என்ன செய்யும்? ஏ பேதியில போவா கரண்ட். இப்ப பாக்க இப்படி லைன் உருவிட்டானே கொல்லையில போவா. அப்படின்னு ஒயர்மேனை பிடிச்சு ஏசுவாங்க பேசுவாங்க. கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்ம என்ன வரத்து வர யாரெல்லாம் பேசுதோம், எவ்வளவு கஷ்டப்படுதோ. அப்ப உலகமே இருட்டா இருந்தா நம்மளால தாங்க முடியுமா? ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்பந்தான் ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தார். இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கும் 2 கண்கள் தான் இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. அதனால் உச்சி கண்ணை திறந்து நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆண்டவன் தான் சிவபெருமான். பார்வதிக்கு முன்னாலே உச்சி கண்ணை திறப்பார். உச்சி கண்ணை திறப்பார். அவர் உலகில் ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறப்பார். அவரும் உச்சி கண்ணை திறப்பார். உலகில் ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறப்பார். நீண்ட ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறந்த போல் உலகம் எல்லாம் ஒளியாய். ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணையே திறந்த மகிமையினால உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறக்க அதிலே இருந்து அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறக்க ஆண்டவன் அப்பெண்ணை அழைத்து எம்மா ஆட வேண்டாம் ஆடவே, ஆட வேண்டாம் ஆடவே, ஆடாளி போடவே, ஆதி வெள்ளை கையிலே உச்சி கண்ணில் பிறந்ததா. உச்சி கண்ணில் தாயே உச்சி நீ மகாளி அம்மா. உச்சி கண்ணில் பிறந்ததா. உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சம் வாங்கவே பிறந்ததனால உலக சக்தி உச்சி நீ மகாளி அம்மா உன் பெயர் அம்மா என்று வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். வரம் கொடுத்த அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க பார்வதி ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தவா, ஐயோ இந்த ஆண்டவனுடைய திருக்கண் மகிமை தெரியாமல் நாமல் பரிசோதனை செய்து விட்டோமே. கோபம் கொண்டு நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடக் கூடாது என்ற அங்கமெல்லாம் பதறி அவள் ஆவித்தனலாகி திடுக்கிட்டு மெய்மறந்து திடீரென்று சோர்வடைந்து பகவானுக்கு முன்னால் பார்வதி பயந்து போய் நிற்க தெரியாமல் செய்து விட்டேன் சிவனே, என்னை மன்னிக்க வேண்டும். சிறியால் செய்த குற்றத்தை பெரியார் நீர் பொறுப்பதும் கடமை அல்லவா அப்படின்னு பார்வதி பகவானுக்கு முன்னால பட்டு பயந்து நிக்க இந்த பார்வதிக்கு பயத்தால் உண்டான வேர்வை அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தணலாகி சிலு சிலு சிலுன்னு பார்வதி வியர்த்து பார்வதியின் வயர்வை காட்டாத்து வெள்ளம்
பாசத்துல ஆமா இன்னைக்கும் பாருங்க என்ன நம்ம தவறு பண்ணிட்டோம்னா ஆமா தன்னை அறியாமலே நம்மள அறியாம வேக்கும் ஆளை கண்ட உடனே ஆமா ஆளை கண்டோட அத குற்றமற்ற மனசு தெரியாம செஞ்சா ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க தெரிஞ்சே செஞ்சோம்னு சொன்னா தெரிஞ்சே செஞ்சோம்னா யாராவது பார்த்தா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களா ஆமா நம்மள குச்சம்னு சொல்லிருவாங்களா சலசலன்னு வேத்துரும் அப்படின்னு பயப்படுவாங்க ஆமா நேத்து எங்க வீட்டு அத சொல்லுவாங்க கல்யாணம் குற்றமற்ற மனசு குறுகுறுங்கும் குறுங்கும் ஏன் தவறு பண்ணிட்டோம் நமக்கு தெரியுது ஆ. அப்போ தவறு பண்ணி தெரிஞ்சுன்னா தேவம் ஆமா முந்தானத்து அப்படிதான் எங்க வீட்டுல ஒரு கதை நடந்து போச்சு என்ன என் வீட்டுக்காரி சொன்னா ஆ, என்னங்க ஆ, பெரியம்மா போன் போட்டு சரி 10 நாளைக்கு என் வீட்டை வந்து இருந்துட்டு போ அம்மா அப்படின்னு சொல்லுதா சரி நீங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க நான் பெரியம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னா ஆ, நான் சொன்னேன் என் பொண்டாட்டிட்ட என்ன என் பிள்ளை சாப்பாடா முக்கியம் நீ போயிட்டு வா. மனசுக்கு நிம்மதி தான் முக்கியம் அப்ப அவன் இருக்க உரைக்கு நம்ம செம்ப இறங்கலாம் அவன் நீ எப்போ உன் வீட்டுக்கு போற அப்படின்னேன் உன் பொண்டாட்டி அண்ணன் அவ்வளவு இம்சை பண்ணிருக்கா அவன் இருந்தாலும் இணைஞ்சிருந்தானே அதானே உடனே நான் என்ன செஞ்சேன் எப்போ போறேன்னு கேட்டேன் சரி நான் இப்போ உடனே போறேன் அப்படின்னா ஆ, உடனே பைய எடுத்துக்கிட்டு மாவை விட்டு கிளம்பி போயிட்டா சரி நான் என்ன செஞ்சேன் தெரியுமா என்ன 2 மாசமா நான் என்ன வெளியே எங்கேயுமே விடலவா ஆ, நான் ஆசையோட சரி 200 ரூபாய் கையில எடுத்தேன் ஆ, கையில எடுத்து உடனே நேர டாஸ்மார்க் பச்சை போடு கடைக்கு போனியா ஆமா டாஸ்மார்க் போனேன் சரி அரசாங்கத்தை காப்பாற்ற போயிருக்கான் டாஸ்மார்க் போய் ஆ, ஒரு கோட்டரை வாங்கி சரி தண்ணி ஊத்தாம ஆசையோட அடிச்சேன் ஆ, ஏன்னா 2 மாசம் குடிக்கல பத்தியா எப்பா ஆவலோட குடிச்சிட்டு சரி நேர வீட்டுக்கு வந்தேன் ஆ, வீட்டுல வந்து பார்த்தா என்னாச்சு என் பொண்டாட்டி வாசல்ல நிக்கா ஐயையோ ஐயா அவளை பார்த்தோன்னே எனக்கு பாதி போத போயிட்டு பாதி போத குறைஞ்சு போச்சு நான் மெதுவா என் பொண்டாட்டிட்ட கேட்டேன் என்ன எப்படிலாம் மவா வீட்டுக்கு போறோம்னு சொன்னீங்க சரி போவலையே வீட்டை வந்து நிக்க அப்படின்னேன் ஆ, போனோம் நீங்க எங்க போனீங்க அப்படின்னா ஆ, முழு போதையும் குறைஞ்சு போச்சு போதை மட்டுமா குறைஞ்சு போச்சு உடம்புல எனக்கு காலடியே வடிஞ்சிட்டு ஐயையோ அவளை கண்ட பயம் அதாவது ஏத்து வடிஞ்சிட்டு அந்த அம்மா தவறு பண்ணிருக்கேன்னு கண்டுபிடிக்கல ஆனாலும் நம்ம தப்பு தானே பண்ணிருக்கோம்னு உனக்கு நல்லா தெரியுதுல நானா பயந்து உளறிட்டேன் பிறகு என்ன பஸ் இருக்கான்னு காட்டி கொடுத்துருக்கேன் மாவா வீட்டுக்கு போகலன்னு அவளுக்கு அப்புறமும் கேட்டேன் மணி பாசம் வச்சுட்டு போயிட்டேன் அதை எடுக்கத்தான் வந்தேன் அப்படின்னா நான் மணி பாசம் கையில் எடுத்து கொடுத்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு 200 ரூபாய் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சுட்டு வந்தேன் ஆமா கழுத கெட்டா குட்டி சோறு வேற எங்க போவ நீ போனப்புறம் இறங்கி போச்சு அழுத கட்ட பிடிச்சது அதுபோல இந்த பார்வதியும் ஆமா. ஆண்டவன் சிவபெருமானுக்கு முன்னால ஆமையா பட்டு பயந்து பார்வதி அங்கமெல்லாம் வேத்து அவள் ஆவித்தனலாக ஆமா இந்த பார்வதியின் வியர்வை வந்து ஒரு உப்பு தண்ணி சரி இது உலகத்துக்கு போனா உலக மக்கள் தாங்க மாட்டார்கள் தாங்க மாட்டார்கள். என்ற ஆண்டவன் 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து சரி அதையே பார்வதியினுடைய அங்கமெல்லாம் துவட்டி அவையோ ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார் கட்டினா அப்பமும் இந்த வேர்வை துளி நிக்கல நிக்கல அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வியர்வையை பூமியிலே கலக்க சரி 10 சொட்டு வியர்வையை ஆண்டவன் 10 கடலாக்கி ஆமோ அதற்கு பக்குவமாகவே பயனாமத்தை கொடுத்தார் எப்படி கொடுத்தா அது உங்க சம்பாதிவு கப்பாதிவு கப்பா உங்க சம்பாதிவு கப்பா உள்ளாங்கடல் ஒரு கடல் ஆறு கங்கைய சந்திவு கப்பா கருப்பு கடல் 2ஆம் கடல் 3ஆம் கடல் மோர்கடலா 4ஆம் கடல் நல்ல தண்ணி ஆனா இந்த கடல் அலைகடலா
வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு வாசல்கள் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே வந்து யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டணத்தில் கணவன் சொன்னா மனைவி கேட்டு வீணையும் நாதம் போல நாகமும் சதையும் போல எல்லைக்கு என்னை போல் என்னை பிரியாத தோழரை போல அலையும் கடலும் போல ஆகாயம் பூமி போல இப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். கணவன் சொன்னா மனைவி கேட்டு கணவன் ஏதாவது ஒண்ணு பேசிட்டாருன்னா யாரு பேசிட்டா நம்ம வீட்டுக்காரர் தானே பேசிட்டாரு அப்படின்னு பொறுப்படுத்தாம கணவன் சொன்னா மனைவி கேட்டு மனைவி சொன்னா கணவன் கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. கணவன் என்ன சொன்னாலும் மனைவி கேட்பா. அப்ப உள்ள தாய்மார்கள் எல்லாருமே கணவனுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப உள்ள தாய்மார்கள் எல்லாருமே என்ன செய்தாங்க? கணவனுக்கு கழுத்துல இருக்கத பூரா வித்து கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, அழகான மாப்பிள்ளை வேணும்னு கேட்காங்க. மேனி மினிக்கு வேலை செய்வானா? மேல மினிக்கிட்டு அலைவான். வேலைக்கு போனா என்ன செய்ய சாப்பிட முடியுமா? அப்ப கழுத்துல போட்டு வித்து தான் கொடுக்கணும். அழகா இருக்கவங்க எல்லாரும் வேலைக்கு போக மாட்டாங்கன்னு யாரு சொன்னா? ஆமா, ஏன் பொண்டாட்டி என்ன நான் எனக்கு ஆசைப்பட்டு வாக்கப்பட்டா நான் அழகா இருக்கணும்னு அப்ப நல்லா இருப்பேன். ஐயோ அப்பா, அப்ப நான் எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன். ஆமா, நீ இருக்கேன்னுதான் எம்ஜிஆர் போயிட்டாரு. யாரும் கள்ளக்கல்ல கொண்டு எரிஞ்சிடலாம் பாத்துக்கோங்க. எனக்கு வாக்கப்பட்டு வந்தா ஆமா, பொய் சொன்னாலும் கொஞ்சமாவது பொருத்தமா சொல்லணும். வாக்கப்பட்டு எனக்கு ஆசைப்பட்டு வாக்கப்பட்டு வந்தா சரி, வாக்கப்பட்டோன்னு நான் பாட்டு வீட்டுல வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தேன். அவன் எனக்கு பீடி சுத்தி சாப்பாடு போட்டா சரி, இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. என்ன செய்ய முடியும்? அப்ப வில்லுப்பாட்டு படிக்க துட்ட பூரா வேற யார்கிட்டயும் கொடுக்கியா? வில்லுப்பாட்டு படிக்க துட்டா வீட்டுதான். அப்போ உள்ள தாய்மார்கள் எல்லாருமே கணவன் சொல்லை மனைவி கேட்டு மனைவியின் சொல்லை கணவன் கேட்டு நாகராஜனும் நாகக்கன்னியுமாக நாகலோக பட்டணத்திலே வந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியாகவே வாழ்ந்து வரக்கூடிய இரண்டு பேருக்கும் இறைவன் அருளால் எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார் தெரியுமா? மன்னருக்கு மனையே
பொக்கிஷங்களும் ஆமையா என்னென்ன வேணுமோ எல்லாமே நிறைந்திருக்கு. இருக்கு எல்லாமே இருந்தாலும் ஆமா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். ஆமா 16 16 செல்வத்திலேயுமே ஆமா. வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? அது என்ன செல்வம் தெரியுமா? என்ன? நம்ம வீட்ல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் சரி அந்த பணம் நாமளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாத. ஒரு நாளும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சிருக்கோம். போட்டிருக்கோம். இந்த மண்ணு நாமளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போட்டிருக்கோம். போட்டிருக்கோம். இந்த தங்கம் நாமளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அது எப்படி கூப்பிடும்? இவை மூன்றுமே உயிரச்ச உணர்வச்ச வரும் பொருள். ஆனால் நாமளை அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? பிள்ளை செல்வமா? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். ஆமா. அப்பேறுபட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் 32 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. சரி. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 35 வருஷம் ஆகுது. ஆமா. கல்யாணம் முடிஞ்ச கல்யாண மேடையில இருந்து நானும் என் மனைவி கீழே இறங்கி போய் சரி எங்க பாட்டி முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. ஆமா. பாட்டி காலைல போய் விழுந்து கும்பிட்டேன். நானும் என் பொண்டாட்டியும். சரி. எங்க பாட்டி சொன்னாங்க, என்ன வேறாண்டி நீ 16 பெற்று ஆமா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னாங்க. ஆமா, பெரியவங்க நல்ல வார்த்தை சொல்லி உன்னை வாழ்த்தி இருக்காங்க. பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு இப்ப நான் 16 பிள்ளைய பெத்து சரி வரவு செலவு பார்க்க முடியாம சீரழிஞ்சு கிடக்க. 16 தாத்தா கொஞ்சமாவது உனக்கு கூறு இருக்கா? என்ன கூறு இல்ல? 16 பிள்ளை 16 வச்சு பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேண்டிய 16 செல்வம். தனம் தானியம் நல்மக்கள் நல்ல மனைவி நல்ல வேலை கல்வி செல்வம் வீரம் நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வம் இதைத்தான் 16 அந்த 16 செல்வத்தில் ஒரு செல்வம் பிள்ளை செல்வம். நீ படிச்ச பிள்ளை, நீ 16 பிள்ளையா பத்து வச்சிருந்தேன்னா என்ன செய்ய முடியும்? நீங்க படிச்ச பிள்ளை உனக்கு தெரியுது. சரி, எனக்கு படிப்பறிவு கிடையாது. பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு இப்ப 16 பிள்ளைய பத்து ஒரு கிராமத்துல கிடக்க. இப்ப ஒரு பிள்ளை கல்யாணம் வச்சுக்க போட்ட பிள்ளைக்கு சரி ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நீங்க குடிக்கீங்களா? 10 லட்சம் ரூபாய் வேணும்னா நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. நல்ல யோசனையா சொல்லு. ஏற்கனவே உனக்கு நிறைய பிள்ளை இருக்கு. ஆமா, கஷ்டமா அதுல இன்னொரு பொட்டு பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கும் போது என்ன செய்யணும்? பேசாம கள்ளிக்குளத்துல ஒரு மாப்பிள்ளைய பாரு. மாப்பிள்ளைய பாத்துருவோமா? ஆமா, மாப்பிள்ளை பாக்க சரிதான். கள்ளிக்குளத்துல மாப்பிள்ளைனா அந்த டவுசர் போடுற மாப்பிள்ளைக்கு வேணா முடிப்போம். இந்த மாப்பிள்ளையவா? சூப்பர் மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கு பல்லு இல்லையே. பல்லு இல்லையா? பல்லு இப்பதான் பிள்ளைக்கு விழுந்திருக்கு. சரி, பல்லு முளைக்கும். தம்பி, அவர் பொண்ணை கட்டித்தாரான்னு உடனே சந்தோஷப்படாதடா. ஏன் படக்கூடாது? பொண்ணு எப்படி இருப்பா தெரியுமா? எப்படி இருப்பா? இந்த ஸ்பீக்கர் பெட்டி மாதிரி இருப்பா. அவன் என் பொட்டாட்டி மாதிரி இருப்பா. வேணும்னா பாத்துக்க, இல்லைன்னா விட்டுரு. என் மவளை கட்டணும்னா 50 பவுன் நகை நீ தான் போடணும். ஏன் நகை போட மாட்டேன்? உன் பொண்ணு இருக்க அழகுக்கு 50 பவுன் நகை போட்டு கட்டிட்டு போட்டுமே. உங்க பொண்ணே வேண்டாம். இப்ப யாருக்குமே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணுல அலையுதாங்க. அதனால இன்னும் காலம் மாறி போச்சு. முன்னாடி பெண்ணை பத்தவன் நகை போட்டு கட்டி வைப்பான். இன்னும் பெண்ணு வேணுமுங்க. அவங்க 50 பவுன் நகையை போட்டு கட்டிட்டு போட்டுமே. அதுல என்ன வந்தது? ஆமா, அந்த 16 வகை செல்வத்துல வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் அது பிள்ளை செல்வம் என்பார்கள். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் திருமணமாகி 12 வருடங்களாக குழந்ை ஒன்று இல்லாமல் தன் கணவனை அழைத்து நாகக்கன்னி என்ன சொல்கிறாள் தெரியுமா? சாமி, எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணனா உங்களவி நாகக்கை முப்பது வயதாய் குடிதரிக்க பிள்ளையில்லை 40 வயதாய் ஆளான பிள்ளையில்லை 50 வயதாய் 50 வயதாய் ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஒரு ஆணும் இல்லை
பக்கமெல்லாம் வடிக்கிறார். வடிக்கிறார். பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் வடித்து சரி ஏங்கினால் புலம்பினால் இறைவனை நோக்கினாள். இறைவனை நோக்கிறார். அழுதால் புலம்பினால் அவள் ஆண்டவனை நோக்கி இந்த நாகராஜனிடத்திலே அழுது புலம்பும் போது அடியே நாகக்கண்ணி பிள்ளை இல்லை நீ ஏண்டி வருத்தப்படுத? ஆண்டவன் அருள் இருந்தா 60 கப்பாலும் பிள்ளை உண்டு. ஈசனுடைய அருள் இருந்தா 70 கப்பாலும் நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்குண்டு. என்ன உங்களுக்கு கொஞ்சமாவது கூர் இருக்கா? என்ன இப்படி கேட்க? 60 வயசுக்கு அப்புறம் நம்ம குழந்தை குட்டியை பெத்தெடுத்து வளர்த்து ஒருத்தன் கையில நம்ம என்னைக்கு பிடிச்சு கொடுக்க? 60வது வயதிலே பிள்ளை பிறப்பதனால எந்த தவறும் இல்லை. ஆனாலும் 70வது 60வது வயதுல ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறோம் அப்படின்னா பிள்ளை தொட்டில இருந்தா இந்த கிழவி கட்டில இருப்பா. கட்டில கிடப்பா. பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆளு வேண்டி இருக்கும். ஆள் போட வேண்டி இருக்கும். வயசாயிட்டுனா உடம்புல தெம்பு இருக்காது இல்லையா? இருக்காதுல்ல. சரி அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு நிலைமைனா இந்த ஐயா நம்ம பெத்த பிள்ளைன்னு பாசமா கையில எடுத்து கடை தெருவுக்கு போனாருன்னு வைங்க. கூட்டிட்டு போனாரு. கடை தெருவுக்கு இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போகும்போது தெருவுல உள்ளவே வேணும்னே பேசுவான். என்ன பேசுவான்? ஏலே சுப்பிரமணி. என்னடா ராமசாமி? ஏலே உன் பேரனையா கூட்டு போற? உனக்கு எவ்வளவு சேட்டை உனக்கு? அவர் பெத்த பிள்ளைன்னு நல்லா தெரியும். ஆனா அவரை குத்தி பார்க்கணும்னு இப்படி கேட்பான் பாத்துக்கோ. ஏன் குத்தி பார்க்க? இந்த மனுஷன் 70 வயசுக்கு கம்ப ஒரு கையில ஊனிக்கிட்டு பிள்ளை ஒரு கையில கூட்டிட்டு போனாருன்னா பாக்க அப்படித்தானே கேட்பான். பாக்குறவனும் கேப்பான். பெத்த பிள்ளைய அப்பான்னு கூப்பிடுறத விட தாத்தான்னு தான் கூப்பிடும். அப்படிதான் கூப்பிடும். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை எதை எந்தெந்த வயதில் அனுபவிக்க வேண்டுமோ அதை அதை அந்தந்த வயதிலே அனுபவித்து வாழ வேண்டுமா? எதை எதை எந்தெந்த வயசுல அனுபவிக்கணும்? ஓரட்டில் ஓடி விளையாடணும், ஈரட்டில் கல்வியை கற்கணும், மூகட்டில் முடியாத மனமும் நாலட்டில் பெறாத பிள்ளையும், ஐயட்டில் சேர்க்காத செல்வமும், ஆறட்டில் செய்யாத சம்பந்தம், 7 ஏகதலம் போகணும், 8 மேல இருக்கவே கூடாதான். உலகத்தோடே போயிரணும். 8 எத்தனை வயது? 64 70 வயதாகி போச்சுன்னு வைங்க. பேசாம ஒரு ஓரமா உட்கார்ந்தமா, தூங்குனமா, ஒரு வாள் சாப்பாட்டை சாப்பிட்டமா, பேசாம இருக்கும். ஆமா 3 நேரம் சாப்பாடு எதிர்பார்க்க கூடாது. அதை விட்டுட்டு மருமக அப்படி செஞ்சா, மருமக அப்படி பேசினாரு, என் மக எனக்கு செய்யல அப்படியா இப்படியான்னு எந்த விஷயமும் பேசக்கூடாது. நான் அவளை சொத்து சாத்து வச்சிருக்கேன், அப்படி வீடு கட்டி வச்சிருக்கேன், நம்ம கிட்ட 10 ரூபாய் இருக்கா செலவு பண்ணிக்கிடணும், ஒரு வாய் சோறு கொடுக்காங்களா பேசாம சாப்பிட்டுக்கிடணும். என்னைக்கு ஏன் 8 மேல இருக்க கூடாதுன்னு சொன்ன தெரியுமா? எதுக்காக? நம்ம உடம்புல நமக்கு தெம்பு இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். அப்படிதான் இருக்கு. நாமளே பார்த்து கொள்ற வரைக்கும் தான் நமக்கு மரியாதையும் மதிப்பு. ஆமா. என்னைக்கு நாமளை பார்ப்பதற்கு இன்னும் ஒரு ஆளு வேணும்ங்கிற நிலைமை வருதோ அன்னைக்கு நம்மள சீன்றுவாங்க, சீனத்துக்கு தூர போட்டுருவாங்க. அது வரைக்கும் நம்ம உயிரை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இப்பவுமே எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேசுறது நீதான் கிடையாது. நேராகி போச்சே, சரி சீக்கிரம் சோத்த பொங்க கூடாதா அப்படி கேட்டோம்னா உங்களுக்கு என்ன செய்துப்போம், எந்த வேலையும் புடுங்க போயிட்டு வரிய பையன் சாப்பிட வேண்டியதானே அப்படிங்க. எந்த வார்த்தையும் பேச நீதான் கிடையாது. ஏதாவது பேசணும்னா நீங்க பேசாதாங்க, இதனால உங்க தம்பி பேசட்டும், உங்களுக்கு கொஞ்சம் கூட கூறு கிடையாது, உங்க வாயை மூடிட்டு பேசாம போய் உட்காருங்க அப்படிங்க. நாய கேட்ட மாதிரி கேட்டாங்க. அதனால நமக்கு நோய் இல்லாம நமக்கு தெம்பு இருக்க வரைக்கும் மரியாதை இருக்கும். அதனால் இந்த வயது மனிதனுடைய வாழ்க்கையின் பருவ காலங்கள். அதனால் 70 வயதிலே குழந்தை நமக்கு எப்பவும் பிறக்க அந்த பிள்ளையை என்னைக்கு நம்ம வளர்த்து முடிக்க அப்படி என்று நாகக்கன்னியானவள் கவலை தாங்க முடியாமல் இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? கண்ணே நல்ல புளிய மாறும், கண்ணே நல்ல புளிய மாறும்,
நான் தரத்து புளிய மரம் தளிர்வோடு ஆலமரம் நான் தரத்திலே காயாமல் நாளை தளிர் ஓடி என்ன பலன் இருக்கும் அண்ணா காய்க்கும் காலத்திலே காயாமல் போய்விட்டேன் நான் பூக்கும் காலத்திலே பூவாமல் போய்விட்டேனே மன்னா பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விதை விதைக்கணும் என்று சொல்லுவார்கள் பட்டம் தவறி நான் யாருக்கு நஷ்டம் பட்டம் தவறினா நமக்கு தான் நட்டம் பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி பழங்கிழங்கு முளைக்க போட்டோம்னா தை மாசம் பொங்கலுக்கு கிழங்கு பிடிங்கி சாப்பிடலாம் சரி தை மாசம் பிடிங்கி சாப்பிடலாம் அங்கனி பிறந்துட்டுனா அதுக்கு மேல நார் பறிச்சிரும் ஓலை முளைச்சிரும் அப்புறம் அவிச்சு ஒடிச்சு சாப்பிட முடியாது சரி நார் பறியும் அதனால் பட்டம் தவறினா பனங்கிழங்கும் நாறு என்பார்கள் இந்த வயதிலே குழந்தை இல்லையே இனி எந்த வயதிலே பிள்ளை இருக்க போகுது என்று நாகக்கண்ணியானவள் அழுது புலம்ப சரி இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அல்லை பணம் கொடுத்து ஆதரித்த அருமை அன்னார் அவர்கள் பொங்கல் அன்னதானம் வழங்கியவர்கள் வெள்ளச்சாமி நாயக்கர் அவர்களும் அவர் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வர் பாலகிருஷ்ணன் அவர்களும் விஜயலட்சுமி அவர்கள் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள் வில்லிச்சேரியை சேர்ந்த மகேஷ் அவர்களும் ஆரியம்மாள் அவர்கள் சார்பாக அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அதோடு வசந்தகுமார் அவர்களும் ராஜ்குமார் அவர்களும் சவுந்தரராஜ் அவர்களும் மனோஜ் அவர்களும் ஜெயராம் அவர்கள் சார்பாக அனைவர்களும் இணைந்து அம்மனுடைய பாடலை கேட்டு கடைசியில பாடுவோம் அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்து உள்ளார்கள் பாராட்டிய அன்பு உள்ளங்கள் எல்லாம் அம்மன் அருளால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் அப்படியாகவே இருக்கும் போது நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் 12 வருடங்களாகவே பிள்ளை செல்வம் இல்லாமல் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியாகப்பட்டவள் கணவனை அழைத்து இன்னும் என்ன சொல்கிறாள் தெரியுமா எங்கனவா ராஜமன்னா
மன்னா மன்னா மண்ணாளைந்த கையால் என் மடிபிடிக்க ஒரு மைந்தன் இல்லை. ஏ நாகக்கண்ணி நிறகுடத்து தண்ணீரில் நின்றலம்ப குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. கறி கரைக்கும் தேங்காயில கூட எம்மான்னு எனக்கு கையே எந்த பிள்ளை இல்லையே நாளா அப்படின்னு சொன்னா. நம்ம வீட்டுல தாய்மார்கள் எந்த குழம்பு வச்சாலும் பெரும்பாலும் தேங்காய் இல்லாத குழம்பு வைக்க முடியாது. தேங்காய் தான் வச்சா ருசிக்காது. ரசத்துக்கு கூட ஆமா தேங்காய் தட்டி போடுவாங்க. என்ன சொல்லுவாரு பத்தியா, தேங்காய் வேணும் மிளகாய் வேணுமா. ஆமா பெரும்பாலும் ரசம் வச்சா கூட 2 தேங்காய் பூ திருவி போடுறவங்க இப்பவும் இருக்காங்க. அப்போ இந்த குழம்பு வைக்கும் போது தேங்காவை சில்லு போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல பிள்ளை இருந்தா ஓடி வந்து தேங்காவை பிறக்கும். அந்த அம்மா கிட்ட கேட்கும். அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னாள். கரை கரைக்கும் தேங்காயில் கையேந்த பிள்ளை இல்லை. பூசணிக்காய் தோட்டத்திலே எனக்கு பூ பறிக்க பிள்ளை இல்லை மன்னா. ஏ நாகக்கண்ணி, என்ன பிள்ளை இல்லைங்கியே. பிள்ளை இல்லை பச்சி எடுத்த அன்னைக்கே அது தொல்லைன்னு இருக்கான். என்ன தொல்லையா? பிள்ளை இல்லாதவங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுல இருக்காங்கன்னு வையி, 2 பேரும் சாயங்காலமா ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கி நல்ல 1/4 லிட்டர் சுண்ட வத்த வச்சு அடுப்புல கொதிக்க வச்சு அதுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாக்கெட் வாங்கி சீனி அள்ளி போட்டு 2 பாக்கெட் ஹார்லிக்ஸ தட்டி திக்கா ஆத்தி குடிச்சா எப்படி இருக்கும்? பிள்ளை இல்லைன்னா 1/2 லிட்டர் பாலை வத்த வச்சு 1/4 லிட்டர் ஆக்கி ஹார்லிக்ஸ் போட்டு புருஷன் பொண்டாட்டி ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி குடிச்சா எப்படி இருக்கும்? அதே 4 பிள்ளை இருக்க வீட்ல அப்படி குடிக்க முடியுமா ஐயா? என்ன செய்வாங்க? மொத்தமே 1/4 லிட்டர் பால் வாங்குவா. அதுல ஒரு சொம்பு தண்ணிய ஊத்தி அத அரைகுறையா கொதிக்க விட்டு 4 கரண்டி தேயிலை அள்ளி போட்டு சீனியை போட்டு கலக்கி கிளாஸ்ல ஊத்தி ஒரு பிள்ளைக்கு தட்டுல ஆற வச்சிருப்பா. ஒரு பிள்ளை 10 வயசு ஆனாலும் பால் டப்பாவில தான் குடிப்பேன் அப்படிம்பா. இன்னொரு பிள்ளை ஒரு கிளாஸ் இருந்தா தான் குடிப்பேன் அப்படிம்பா. அப்படி 4 பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விதமா அந்த அம்மா ஊத்தி குடுக்க வச்சுட்டு அவளுக்கு கடைசியா அந்த 1/2 கிளாஸ் இருக்கும் பாத்துக்கோ. பிள்ளை குட்டி இருக்கும் போது என்ன செய்யும், நம்ம வாய்க்கு பார்க்க முடியுமா? அந்த 1/2 கிளாஸ் ஊத்தி ஒரு முடுக்கு குடிப்போம் தலை வலிக்கு அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா 1/2 கிளாஸ் குடிக்கிறதுக்கு ஒரு முடுக்கு வாயில வச்சான்னா 4 பிள்ளைகளை ஒருத்தன் கூப்பிடுவா. ஏமா என்ன ஏமா என்னெல்லாம் ஊத்தி குடிச்சு குடிக்க வேண்டியதானே, எனக்கு ஒண்ணுக்கு வருதே அப்படிம்பா. பாத்தியா? இல்ல ஒண்ணுக்கு வருதுன்னா போயிட்டு வா. போயிட்டு வர நீ வா அப்படிம்பா. ஒண்ணா கூப்பிடுவானோ? அவனை கொண்டு விட்டுட்டு வந்திருப்பா. சரி மறுபடி வந்து உட்கார்ந்து இருப்பா. கிளாஸ கையில எடுப்பா. 2வது உள்ளவன் கூப்பிடுவான். உனக்கு என்ன? ஏமா எனக்கு 2க்கு வருதே அப்படிம்பா. வந்துட்டு அவனுக்கு காபி குடிச்சா வந்துருமே அப்படி. அவனை கூட்டிக்கிட்டு போய் அவனுக்கு வேலையை முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருந்தா ஒரு பிள்ளை 3வது உள்ளவன் இருக்கான் பாரு. அவன் ஊத்தி கொடுத்த காப்பிய கையில ஊத்தி அது ஒரு பக்கம் வெந்து வேக்காடு அழுதுகிட்டு இருக்கும். அதை தொடச்சு பிறகு உட்கார்ந்து இருப்பா. கடைசியா எல்லா வேலையும் முடிச்சிட்டு அந்த காப்பி ஆறிரும் பாத்துக்கோ. ஆறுன காப்பிய ஒரு கிளாஸ் குடிப்பா. கடைக்குட்டி பேர் இருக்கான் பாரு, 4வது பிறந்தவன். அந்த பேர் வந்து புண்ணால கடந்து கழுத்தை கட்டி தொங்குவான் பாத்துக்க. இவ கழுத்தை கட்டி தொங்குன உடனே இவளுக்கு வரும் பாரு கோவம், பேய உள்ள ஒரு காப்பிய குடிக்க விடுதா அப்படின்னு அந்த பிள்ளைய சக்குன்னு உட்கார வச்சு கண்ணத்தை பிடிச்சு 2 இணுங்கி 2 பேருக்கும் சண்டை வந்துரும் பாத்துக்கோ. அப்போ பிள்ளை இல்லை பெச்சு எடுத்த அன்னைக்கே தொல்லைன்னு இருக்கான். இப்போ அப்படி மாறி போச்சு. ஆனா அந்த காலத்துல தாய்மார்கள் எப்படி பேர் வாங்கினாங்க தெரியுமா? மக்களை பெற்ற மகராசி பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதின்னு அப்ப பேர் வாங்கினாங்களா? பிறகு ஒரு 25 பிள்ளை 27 பிள்ளை அவளுக்கு என்ன, அவன் 10 புள்ள பெத்து நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கா, மகராசியா இருக்காளே அப்படிம்பாங்க. இப்போ 4 பிள்ளை இருந்தா இத்தனை பிள்ளை தேவையா அப்படின்னு பேசுறாங்க. ஏன் தெரியுமா? நமக்கு வளர்க்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் கிடையாது, தெம்பு கிடையாது. இந்த பிள்ளைகளும் சொன்ன பேச்சு இப்போ கேட்கா, ஒரு பிள்ளையும் கேட்காது. அப்ப உள்ள நேரத்துல 5 பிள்ளைகளை ஒரே அம்மா உட்கார்ந்து வளர்த்துருக்கு. 5 பேரம் பேத்தி ஒரு அம்மா வளர்த்துருவா. ஆனா இப்போ ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு 5 ஆளு தேவைப்படுது. பாட்டி, தாத்தா, சித்தி, அத்தை, சித்தப்பா, அது போக அம்மா வேற, எல்லாரும் 5 ஆளு தேவைப்படுது. இப்போ அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுது. சரி, அப்போ நீ பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுவதில்லை என்னம்மா நியாயம் இருக்கு? அங்கும் இங்கும் நீ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவன்
சொல்ல சொன்ன போது அப்போ நாகக்கன்னியானவள் எங்க நவராஜமன்னா எங்க நவராஜமன் எனக்கு வைத்த பிராணனா உங்க தேவி நாகக்கன்னி வட்டிலே சாதம் போ வாரி உன்ன பிள்ளை இல்லை பிள்ளை இல்ல சாதமாது புழுவாய் இருக்குதையா அதலை இல்ல சாதமாது மருந்து போல இருக்குதையா குழந்தை இல்ல சாதமாது குழந்தை இல்ல சாதமாது எனக்கு குப்பையாக தோணுதையோ எனக்கு குப்பையாக தோணுதையோ சாமி இஞ்சி வச்சா பிஞ்சிர எருப்பு அட்ட காய்கா இந்திர நான் உணர்ந்திரு ஞாயிறு செய்யண்டு பேருங்க மஞ்ச வைத்த பிஞ்சிர எருப்பு அட்ட காய்கா மந்திரியின் உடன்பிற மலடி என்று பேருங்க ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வர மலடி என்பா குளத்தாங்கரைக்கு போனா குழந்தை இல்லை என்று சொல்வா ஏ பாவி என்ன ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வர மலடிங்கிறா மலடிங்க குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவன் என்று பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் பிள்ளை இருந்தாலும் குறை பேசுவார்கள் பிள்ளை இல்லை என்றாலும் குறை பேசுவார்கள் பேசுவார்கள் பிள்ளை கால் வலிக்குது நீங்க மாத்திட்டீங்க போறாங்கம்மா கால் அடிக்குது அடிங்க நீங்க மாதிரி அண்ணா அடிக்கிட்டோம் உடனே கால் வலிக்குங்க அதுக்கு தான் நீங்க மாறி உட்காரணும் குழந்தைக்கு உட்கார பிடிக்காது அடிக்கல சரி அதான் அடி கிடக்கும் அப்படியா சரி மாறி உட்காரணும் கேள்வி மட்டும் அதில் காட்டுது உலகத்தில் வந்து ஆமா பிள்ளை இருந்தாலும் குறை பேசுவார்கள் பிள்ளை இல்லைனாலும் குறை பேசுவார்கள் ஆமா ஏன் தெரியுமா ஏன்? ஒரு வீட்ல சரி பிள்ளை இல்லாத பெண்ணை பார்த்தா ஆமா அவளை பார்த்தா மலடிம்பா சரி பிள்ளை இல்லாதவர்களை ஆமா மலடின்னு சொல்லுவா சொல்லுவா மலடின்னு சொல்லுவது சரியா தவறா சரியா தானே இருக்கு தவறு கிடையாது ஏன் தவறு இல்ல ஆமா பிள்ளை இல்லாதவர்களை மலடு என்று சொல்வது தவறான வார்த்தை ஆமா மலடு என்பது யாருக்கு பொருள் யாருக்கு மலடு என்பது ஆமா. பிள்ளை இல்லாதவருக்கு பொருள் கிடையாது சரி எந்த ஒரு பெண்ணு வயதுக்கு வராமல் ஆமா பூக்காத பெண்ணைத்தான் மலடுன்னு சொல்லுவார்கள் சொல்வார்கள் பூத்து விட்டா அது மலடு கிடையாது இல்லை இல்லை வயதுக்கு வராத பெண்ணுக்குத்தான் மலடுன்னு பேரை தவிர ஆமா பிள்ளை இல்லாதவருக்கு மலடு என்று சொல்வது பொருள் கிடையாது இல்ல அப்ப பிள்ளை இல்லைனா மலடிம்பா பிள்ளையை பற்றி எடுத்து விட்டு அவளை பார்த்து கிளவின்றுவா ஏன் தெரியுமா எதுக்கு 2 புள்ள பிறந்ததுக்கு பிறகு நல்ல பட்டு புடவை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு தெருவுல நடந்து போனா போனான்னா தெருவுல உள்ளவா பூரா பேரும் பேசுவா என்ன பேசுவா 2 புள்ளைய பத்து ஒன்ன பாரு என்ன பாருன்னு இருக்க இருக்க. இவ கிளவி மேற்கும் கிழக்கும் மினுக்கிட்டு வாரா வாராளே இவ கொண்டையில இவ்வளவு பூ தேவையா தேவைதானா? இத்தனை வயசுக்கு பிறகு இவ அவ்வளவு பூ வைக்கலாமா ஆமா இவ இவ்வளவு நகை எள்ளி போடலாமா போடலாம் ஐயா அப்படிம்பா ஆமா அப்ப பிள்ளையை பற்றி எடுத்து விட்டு அவளை பார்த்து கிளவின்றுவா சரி ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்தேன்னு வையே ஆமா அதுக்கு பேசுவா பொன்னடி எத்தவா ஒரு கொல்லியா பத்து இடுக்கி இருக்கா அப்படியே பத்தி செத்தனைக்கு ஒப்பாரி வைக்க ஒரு பொட்ட புள்ள இருக்கா பொட்ட பிள்ளை இல்லையே அப்படிம்பா ஆமா ஒரே பொட்ட பிள்ளையா இருக்குன்னு வைங்க அதுக்கும் பேசுவா பேசுவா கொல்லி எத்தவா வீடு பூரா பொட்ட பிள்ளைகளா பெத்து வச்சிருக்கா இவ எந்த சொத்தை வித்து இந்த பிள்ளைய பூரா கட்டி கொடுக்க போறா அப்படின்னு பேசுவா ஆமா அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது என்ன வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடான் இருக்கான் நாம எதை செய்தாலும் இந்த உலகம் எதையாவது பேசுவதற்குனே வாய் வச்சிருக்காரு பாத்துக்கோ அதனால் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதை விட்டுவிட வேண்டும் நம்ம வாழ்க்கையில வந்து நாம பழகுறவங்க பாக்குறவங்க பேசுறவங்க எல்லாரிடத்தையுமே திருப்திப்படுத்தணும் நினைச்சா அது முடியுமா? வாழ்க்கையில் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமா முடியாதா? முடியாது.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். அப்போ நமக்கு பிடித்த மாதிரி சரியான பாதையில நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகணுமா? ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால அம்மா நாகக்கண்ணி, நீ இனிமே வருத்தப்பட வேண்டாம். பிள்ளை இல்லா கவலை உனக்கு பெருங்கவலை வேண்டாம் என்று சொல்லும் போது அப்ப நாகக்கண்ணி சொன்னா, ஏ மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜ மன்னா, இருக்கு வரைக்கு பிள்ளை இல்லை என்று வாழ்ந்து விட்டோம். நாளை பின்னை நாமல் மாண்டு மடிந்து மரணலோகம் சேர்ந்தால் நாமளை வழி அனுப்புவதற்கு குழந்தை கிடையாது. செத்திறந்து சிவலோகம் போனா சேர்ந்தனுப்ப பிள்ளை கிடையாது மன்னா. அப்படியே மாண்டு மடிந்தாலும் நாமளை அடக்கம் செய்வதற்கு பெரிய போராட்டம் வரும் அல்லவா? என்ன போராட்டம் வரும் தெரியுமா? அண்ணா உதவி பண்ணும். நமக்கு பிள்ளை இல்லாம உலகத்தில் மாண்டு மடிந்தா நம்ம சொந்த பெரியப்பா மகனா இருந்தா அவனை கூப்பிட்டு, உங்க சித்தப்பாவுக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லடா, திடீர்னு செத்து போனாடு, உங்களைத்தான் பிள்ளையா வளர்த்தாரு, நீங்க தான் வந்து காரியம் பண்ணணும், உங்க கையை வைங்க அப்படின்னா அவருக்கு வசதி வாய்ப்பு பணம் இருந்ததுன்னா கூப்பிடாமலே வந்து நிப்பான். பணம் காசு இல்லை அப்படின்னா அந்த பைய பேசுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, இவனுக்கான கொல்லி வைக்க போறேன், ஒண்ணு மத்த பைய சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை அப்படின்னு பேசுவான் சொல்லுவாங்க. அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு மதிப்பு கிடையாது. அதனால் என் மன்னா நாகராஜா, இனியும் நாமல் பிள்ளை இல்லையே என்று இருக்க கூடாது. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள் மன்னா. நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை. மனிதனுக்கு ஒரு கவலை வந்தா கடவுள்கிட்ட போய் அதை முறையிடணுமா, மனுஷங்கிட்ட போய் அதை முறையிடக்கூடாதான். ஏன்னா மனிதன் முன்னால ஒண்ணு பேசுவான், பின்னால ஒண்ணு பேசுவான். கண்டா காமாட்சிம்பா, காங்கலேனா மீனாட்சின்றுவா. அதனால ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்ய வேணுமே என்று இரு பேர்களும் எப்படி